பார்க்க போற படம் விச் போர்டு. இது 2024ல வெளியான ஹாலிவுட் ஹாரர் மூவியை பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லயே 1960sல நடந்ததை காட்டுறாங்க. இப்போ நிறைய சூனியக்காரிகள்லாம் சேர்ந்து பெரிய சூனியத்துக்கான சடங்கை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே மனுஷங்களோட கையெல்லாம் கட்டி கயிறுல கட்டி தொங்க போட்டு வச்சிருக்காங்க. இங்க அந்த ஊரோட தலைவரை கட்டி போட்டு அவரையும் சாவடிக்கிறதுக்காக சூனியம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஊரோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் கயிறை மட்டும் கழட்டி விடுவோம், என்ன பண்றேன்னு பாருடி அப்படின்னு சொல்லவும், என்ன நீ பண்றியா நான் ஒன்னும் பண்றேன்னா பாருன்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த விச் போர்டை காட்டுறாங்க. அந்த விச் போர்டு ஒரு செயின் மாதிரி வச்சு அதை அப்படியே சூனியத்துக்கான சடங்கா பண்ணிட்டே இருக்காங்க. அவரோட கையும் அறுக்கிறதுக்காக வராங்க. அந்த டைம் டக்குன்னு அவரோட ஆளுங்கெல்லாம் சூனியக்காரிங்க எல்லாத்தையுமே அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்றாங்க. அப்படியே இந்த ஊர் தலைவர் அந்த சூனியக்கார தலைவியும் அடிக்கிறாரு. அடிச்சிட்டோன்னா அவளோட ரத்தம் அந்த போர்டுல பட்டோன்னா அந்த போர்டு அந்த ரத்தத்தை அப்படியே உறிஞ்சிடுது. அந்த போர்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இந்த படத்தோட டைட்டிலும் விச் போர்டுன்னு போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்க பிரசன்ட்ல காட்டுறாங்க. 2 பேர் திருடங்க மியூசியம்ல அந்த போர்டை திருடுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப திருடன் இன்னொருத்த என்ன பண்றான்னா, அங்க தங்க கோப்பம் ஒன்று இருக்குமா, அதை எடுத்துட்டு இதையும் நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்த சொன்னா, நம்ம வந்தது விச் போர்டை திருடுதான், இது ஏன்டா எடுக்கிற அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு போட்டுட்டு இவன் என்ன பண்றான், விச் போர்டு அந்த தங்க கோப்பை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க கிளம்புறான். அப்படியே அங்க வாட்ச்மேன்லாம் இருப்பாங்களா, அவங்களும் செக்யூரிட்டிஸும் அடிக்க வராங்க. அவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இவன் அங்க கிளம்பி பக்கத்துல உள்ள காட்டுக்கு போயிடறான். ஆனா இப்படி சண்டையில அந்த செக்யூரிட்டிஸ் இவனை ஷூட் பண்ணிருப்பாங்க. அதனால இவன் உடம்புல ரத்தம் நிறைய வெளியே வந்திருக்கும். அப்படியே இந்த பக்கத்துல காட்டுக்குள்ளதான் இவன் அந்த போர்டு தூக்கி போட்டு ஓடி இருக்கான் போல. அப்படியே காலையில காட்டுறாங்க. நிறைய பேர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நல்ல ஒரு மஷ்ரூம் எல்லாம் எங்க இருக்கும், நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்னு சொல்லிட்டு அதை பறிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இங்கதான் ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோட பேர் கிறிஸ்டியன், ஹீரோயினோட பேர் எமிலி. இப்போ எமிலியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறான். அதுக்காக நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு அதை தேடிதான் இங்க வந்திருக்காங்க. ஹீரோயின் வெஜிடபிள் எல்லாம் பாத்துட்டே இருப்பா. அந்த டைம்ல சவுண்ட் வருமா பின்னாடில இருந்து, என்னன்னு சொல்லிட்டு போய் பாப்பா. பார்த்தாங்க அந்த 1960ல நல்ல சூனியக்காரி அவங்க நிக்கிற மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா மறுபடியும் பார்த்தா இருக்காது. என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பூனை ஒண்ணு அப்படி குதிக்கும். அது பயந்துருவா. அப்புறம் அது அங்க கீழே ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்ல என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா அந்த விச் போர்டு அந்த பேக்ல தான் இருக்கும். அதை பார்க்க அழகா இருக்கே, சரி நம்ம ரெஸ்டாரண்ட்ல வச்சா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சொல்வா, இங்க பாரு இந்த போர்டை நான் பார்த்தேன், நம்ம ரெஸ்டாரண்ட்ல வைக்கலாமா, எடுத்துக்குவா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த மியூசியம்ல திருடி இருப்பாங்களா 2 பேர்ல ஒருத்தன் ஓடி வந்துருவான்ல, இன்னொருத்தன் அடிச்சு போட்டுட்டு அந்த அடிச்சு போட்டவன் என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு ஒரு கேங் வரும். ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் உட்கார வச்சுட்டு இருக்கு அவன் ஓடி போனான் அப்படின்னு சொல்லும்போது அவன் தங்க கோப்பையை பார்த்து ஆசைப்பட்டு அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். என்ன ஆளு அவன் இப்படிதான் பேராசைப்படுறவனா இருக்கான், நீங்க சொன்ன வேலையை பார்க்கவே இல்லை, அந்த விச் போர்டு இப்போ மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டே இருப்பான். அங்கதான் வில்லனே இருப்பான். அவன் பேர் அலெக்சாண்டர். அவன் சொல்லுவான், அந்த விச் போர்ட கதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க 3 விச்சஸ் இருப்பாங்க. அது சூனியக்காரிங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க நேரம் இவனுக்கு ஏதோ சாப்பாடு தர்றீங்களா, எனக்கு இப்ப பசிக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு கத்திய வச்சு அவன் கழுத்தையே அறுன்னு அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே கோப்பையில இப்படி பிடிச்சி ஏதோ சூனியத்துக்காக எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கொலவரி பிடிச்ச கேங்காவதான் இந்த வில்லனோட கேங் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோ கிறிஸ்டியனுக்கான அவன் ரெஸ்டாரண்ட்காக ஓபன் பண்றதுக்காக பார்ட்டி கொடுக்குறான். அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே அந்த இடத்துக்கு ப்ரூக்னு சொல்ற நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. இவளை யார கூப்பிட்டதுன்னு ஹீரோ கேட்கவும் அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், நான் தான்டா இன்வைட் பண்ணேன், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்டா ஃபேமிலிடா அப்படிலாம் சொல்லி அவன் சமாளிச்சுட்டு போயிடான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி அவகிட்டையும் பேசுறேன், என்ன பண்ற இப்ப எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு லைஃப் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அதை பார்த்த ஹீரோயின் இருக்கும்ல எமிலி இந்த ப்ரூக்ன்ற பொண்ணு கூட்டிட்டு போறா. அவ என்ன வேலை பாப்பா அப்படின்னா, இந்த பழங்கால பொருட்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை தான் அவ பாத்துட்டு இருப்பா. அதனால அவகிட்ட கூட்டிட்டு இந்த மாதிரி இந்த போர்டை நான் காட்டுல இருந்து எடுத்தேன், என்னன்னு எனக்கு சொல்லு பார்த்து அப்படின்ற மாதிரி அவ கேட்பாளா. சரி இந்த ப்ரூக்குமே அதை பாப்பா. பார்த்தோன்னா இது ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த போர்டுக்குன்னு ஒரு செயின் ஒன்று இருக்கும், அந்த செயின் வச்சு யூஸ் பண்ணாதான் இது யூஸ் ஆகும், இது நம்மளோட விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாளாம். சரி அப்போ உன்னோட ஆசையை சொல்லு, இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசையை சொல்லுவான். ஆனா செயின் வேணும்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அப்ப கழுத்துல உள்ள அந்த சிம்பிள் போட்டுக்குள்ள அந்த செயின் கொடுப்பா. சரி அதை வச்சு பண்ணிட்டு உன்னோட ஆசையை சொல்லுன்னு சொல்லும் போது என்னோட ஆசை நானும் கிறிஸ்டியனும் எப்போ ஒன்று சேருவோம், எப்போ எங்களுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படிலாம் கேட்கும் போது டக்குன்னு என்ன ஆகும், போர்டு போய் கடகடன்னு சுத்தி நெருப்புலாம் ரொம்ப அதிகமா வேகமா எறிகிற மாதிரி இருக்கும். இங்க இருந்து ஒரு நெருப்பு பிடிச்ச காக்கா ஒன்று உள்ளுக்குள்ள சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். கதவை திறந்துடுறான் ஹீரோ சொல்லவும் அவன் ஃப்ரெண்டு கதவை திறந்துடுறான். நான் காக்கா போயிடும் அங்க இருந்து. இந்த விஷயம் நடந்ததுல இருந்து அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, இந்த போர்டை யூஸ் பண்ணால இதெல்லாம் நடக்குது, இந்த போர்டு கெட்ட சைனா இருக்கு, இது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணோம், அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து அதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சிடும். மார்னிங்
வந்து அதே மாதிரி ஹாப்பியா நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறோம்ன்ற அப்படியே ஒரு குஷியிலேயே வந்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க கிச்சன்ல. இங்க வந்து வீட்ல ஹீரோயின் வந்து போன் கால் பேசிட்டே வந்துட்டே இருக்கும்போது அந்த போர்டு அவ கண்ணில் படுமா. அதை பார்த்தவ சரி போன் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த போர்டு எப்படி யூஸ் பண்ணலாம், இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அது கண் இருக்கும் நடுவில். அந்த கண் ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு செயின் இருக்கும். சோ இந்த செயினை தான் வந்து அவ சொல்லியிருக்கா போல, இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செயினை வச்சு இப்படி யூஸ் பண்ணுவா. யூஸ் பண்ணிட்டே வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங்க காணோம், அது எங்கன்னு சொல்லு அந்த மாதிரி அந்த போர்ட் கிட்ட அவ கேட்டிருப்பா. அதே டைம் இங்க என்ன ஆகும்னா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஜன்னலை திறந்து ஒரு பூனை அதுவாவே உள்ள வந்து எல்லா அட்டகாசமும் பண்ணிவிடும், எல்லா பொருளையும் தட்டி விட்டுருது, அப்படியே எண்ணெயுமே கீழே கொட்டிடுதா. சரி இது விரட்டுங்க ஹீரோ சொல்லுவான், ஃப்ரெண்ட் என்ன எப்படியோ விரட்டிடுவான், விரட்டி வெளியே தள்ளி விட்டுருவான். ஆனா என்ன கொட்டிருக்கோம்னா அதை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க வந்து வெஸ்ட் ஹீரோயின் கேட்டுக்கால அங்க வந்து வெஸ்ட் நோக்கி போன்ற மாதிரி காட்டும். இவளுமே சரி வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட்டை பார்த்து போவா. ஆனா இந்த போர்டுல வந்து ஒரு கையோட சிம்பிள் மாதிரி இருக்கும், அந்த அதை நோக்கி தான் அது காட்டும். இப்ப இந்த கிச்சன்ல நாங்க திடீர்னு பார்த்தா அந்த மீட் எல்லாம் கட் பண்ணுவாங்கல்ல அது ஆன் ஆயிடும். ஹீரோ வந்து டே என்னடா இது அதுவா ஆன் ஆயிட்டு இருக்கு, இதை ஆஃப் பண்ற அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே வருவான். வந்து ஆஃப் பண்ணாம போகும்போது டக்குன்னு என்ன கீழே இருந்ததுல அது வலிக்கு அவன் கை அப்படியே அந்த வெட்டு கீழே விழுந்துருவான். அவன் கை துண்டா போயிடுமா, அது ரத்தம் நிறைய வரவும் ஹீரோவும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ண பாப்பாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே புரியாது. அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, என்னோட கையை வந்து தேடுற எப்படியாவது செட் பண்ணிடுவாங்க டாக்டர்கிட்ட போனா அப்படின்னு சொல்லும்போது சரி இந்த பூனை தான் அந்த கையை எடுத்துட்டு போயிருக்கோம் சொல்லிட்டு அந்த பூனையை தேடி அவன் போவான். அந்த பூனையை அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க மேல வந்து ஹீரோயின் வந்திருப்பா, நான் ரிங்க கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லுவா. சரி நீ உள்ள போ, பிரச்சனை இருப்பானா அதனால நீ உள்ள போகணுமா, என்ன கையில கத்தி வச்சிருக்க அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்பா. இல்ல ஒன்னும் இல்ல நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க ஃப்ரெண்டு வந்து அவனை கூப்பிடுவான் வாடா உள்ள அப்படின்னு. என்ன போய் பார்த்தா நிறைய ரத்தம் வந்து வெளியே போயிருக்குமா, அதனால அவன் இறந்தும் போயிருப்பான் ஃப்ரெண்டு. அதை பார்த்த ஹீரோ செம்மையா அழுவான், நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுட்டே இருப்பான். அந்த ஃப்ரெண்ட் இறந்து போனால அவனோட ஃபியூனரலும் அன்னைக்கு நடக்கும், எல்லாருமே ஃபியூனரல்ல இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயின் வந்து வெளியே அப்படியே போவாளா, போகும்போது அங்க ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் இருப்பான் போல, அவன் வந்து அங்க கலாட்டா பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ வந்து அவனை தட்டி கேட்டுட்டே இருப்பானா. அப்போ வந்து சர்ச் ஃபாதர் இருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சத்தம் போடக்கூடாது சொல்லவும் சரி எல்லாரும் அமைதியா போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வந்து ஒரு பூனையை கொஞ்சிட்டே இருக்கா. ஆனா இந்த பூனை தான் அன்னைக்கு வந்து கலாட்டா பண்ணிருக்கும்ல அந்த பூனை தான். ஆனா அது வந்து ஹீரோ பாத்துருக்க மாட்டான், அந்த பூனைய ஃப்ரெண்டுக்காரன் தான் பாத்துருப்பான், அதனால தெரியாது. ஆனாலுமே வந்து ஹீரோக்கு இந்த பூனையை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், அவனுக்கு அது இஷ்டமே இருக்காது அது இருக்கிறதே. அது வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். ஹீரோயினுக்கு வந்து அந்த பூனையை ரொம்ப பிடிச்சி போயிருமா, அதனால சரி ஹீரோயினுக்காக இது இருக்கட்டும் அப்படின்னு அக்செப்டும் பண்ணிடுவான். அப்பதான் வந்து அவனுக்கு ஞாபகமே வரும், ரிங்க கண்டுபிடிச்சு சொல்லிருப்பால காலையில அது. அப்ப ரிங் எப்படி கண்டுபிடிச்சு ரொம்ப நாளாவே காணுமே அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த போர்டு யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன்னு ஹீரோயின் சொல்வாளா. உண்மையதான் சொல்றியா, இந்த போர்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அப்படின்னும் போது ஆமா நான் உண்மையதான் சொல்றேன், சரி இந்த போர்டை பத்தி நான் ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணலான்ட்டு போவான் வெளியே. ஹீரோ வந்து நெட்ல போட்டு ரீசர்ச் பண்ணும் போதுதான் தெரிய வருது இந்த போர்டை வச்சு ஒருத்தவங்க வந்து சூனியம் பண்ணிருப்பாங்க, அப்படி பண்றவங்க இறந்து போயிருப்பாங்க அது தெரிய வருது. அப்புறமா ரீசெண்டா இந்த மியூசியம்ல இருந்து 2 திருடங்க வந்து திருடிட்டு போயிருப்பாங்களா, அவங்க 2 பேருமே இறந்து போனதுன்னு தெரியுது. அப்போ இது ரொம்ப டேஞ்சரான விச் போர்டுன்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது. அப்படியே இங்க ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கால அந்த டைம் வந்து அந்த விச் போர்டு அப்படியே அதுவாவே அப்படியே சுத்திட்டே இருக்கு. அந்த செயின் சுத்திட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த காட்டுக்குள்ள அந்த திருடிட்டு போன அவன் வந்து செத்து போயிட்டு இருக்கான். அவன் வயிற்றுல வந்து ஒரு பூனை அப்படியே வெளியே வந்து குதிச்சு ஓடுற மாதிரி இவளுக்கு வந்து கனவு வந்து டக்குன்னு முழிச்சிடறா. இதெல்லாம் கனவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா நிறைய கை வந்து பேய்களோட கை வந்து இவ மேல ஃபுல்லா அப்படியே பிடிக்குது, அவளை போட்டு இருக்குது. அப்படியே பயந்து கத்துனா அப்படி முழிச்சு பார்க்கும்போது அவ ஒரு காட்டுக்குள்ள இருக்கா. எங்கன்னா 1960 இருக்கா அவ. அந்த இடத்துல அந்த சூனியம் பண்ணிருப்பாங்களா அந்த இடத்துல அவ இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய கைகள் அதே மாதிரி கட்டப்பட்டு அந்த இடத்துல அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியே இருக்கு. இவ பயந்து இருக்கா, எந்த இடத்துல இருக்கோன்னு அவளுக்கு புரியவே இல்லை. அப்புறமா பார்த்தா ஒரு சூனியக்காரி அப்படியே இவளுக்கு கழுத்தை நடிச்சு கொலை பண்றது மாதிரி அப்படியே வரா. அப்படியே கத்தி அலடிச்சு எந்திரிச்சு பார்த்தா அந்த செயின் இவ கையில இருக்கு. இது என்னடா என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ கத்துன சத்தம் கேட்டு ஹீரோவும் ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா எதுக்கு இந்த போர்டு இப்போ யூஸ் பண்ணியா நீ அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் யூஸ் பண்ணவே இல்லை, இது எனக்கு கெட்ட கனவு வருது, இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் வந்து அழுதுட்டே இருக்கா. இதுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாத கிறிஸ்டியன் என்ன பண்றான்னா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட கூப்பிடுறான். ஏன்னா ப்ரூக்குக்கு தான் வந்து இந்த பழங்கால பத்தி ஆராய்ச்சி பண்ணி தெரியும்ல அவளுக்கு இன்ஃபர்மேஷன்லாம், அதனால அவளை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். எமிலிக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதுல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா போல, ஏன்னா தூங்கிட்டு இருக்கும் போது கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றது இதை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி கிறிஸ்டியன் வந்து சொல்றான் அவகிட்ட. அதே டைம் இங்க என்ன நடக்குன்னா வீட்டுல வந்து எமிலி குளிச்சுட்டே இருப்பாளா, குளிச்சுட்டு போது யாரும் உள்ள வந்த மாதிரி இருக்கும். போலான்னு பார்த்தா கதவு அதுவே லாக் ஆயிடும். யாரு நீங்க கிறிஸ்டியன் நீ அப்படின்னு கேட்பா. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது. டக்குன்னு அந்த ஷவர் வந்து ஆன் ஆயிடும்.
ஆன் ஆயிட்டு வந்து சுடுதண்ணி வருவோம். அவ கையெல்லாம் எரிஞ்சு போகுது. என்னடா இதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே கீழே வந்து அழுக்கு தண்ணி எல்லாம் வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து இவ காலை அப்படியே பிடிச்சி இழுக்குது. இவ எப்படியே ட்ரை பண்றான் போகக்கூடாதுன்னு பார்த்தா நல்லா பிடிச்சி இழுத்துச்சு. இழுத்த உடனே அவ அப்படியே கண்ணை முழிக்கிறா. முழிச்சு பார்த்தா வேற யாரும் இவளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்பதான் வந்து பிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்றதே காட்டுறாங்க. என்னன்னா இந்த சூனியக்கார தலைவி இருப்பா இல்லையா, அவ வந்து நல்லவளாதான் இருப்பா. சூனியம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. அவ வந்து மக்களுக்கு என்ன பண்ணுவானா நல்ல மருந்துகளை கொடுத்துட்டு இருப்பா. பெரிய குணப்படுத்த முடியாத வியாதிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இலைகள் மூலியமா வச்சு என்னென்ன மருந்து கண்டுபிடிச்சு அவளாவே அந்த மருந்துகளையும் கொடுத்து குணப்படுத்திட்டு தான் இருந்திருப்பா. அந்த டைம்ல தான் வந்து அந்த ஊரோட தலைவன் உள்ள வருவான். வந்துட்டு அவன் தப்பா நினைச்சிருப்பான், இவ ஏதோ சூனியம் தான் பண்ணிட்டு இருக்கா மக்களுக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணுவான், அடிச்சு அவ ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு வெளியே கூட்டிட்டு வந்து மக்கள் முன்னாடியே இவ உங்களுக்கு எல்லாம் சூனியம் வச்சிட்டு இருக்கா, இவளை கல்ல வச்சு அடிச்சு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லவும் மக்களும் வந்து அவன் சொல்றதை நம்பி இவளை கல்ல விட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தி வெளியே தொத்திடுவாங்க. அப்பதான் வந்து அவ சொல்லிருப்பா, இந்த மக்களும் சரி நீயும் சரி என்கிட்ட இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறீங்க நான் பாக்குறேன், நீ என்ன சூனியக்காரின்னு தானே சொல்லி என்ன இந்த மாதிரிலாம் பண்ற, உண்மையாவே நான் சூனியத்தை கத்துட்டு வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி ஒரு சபதம் போட்டுட்டு தான் அங்க இருந்து போயிருப்பா. அந்த மாதிரிதான் பிளாஷ்பேக் வந்து சொல்லியிருப்பாங்க நடந்தது. அப்பதான் டக்குன்னு வந்து ஹீரோயின் முடிச்சு பாக்குறா. முடிச்சு பார்த்தா கையெல்லாம் நல்லா இருக்கு, எரிஞ்செல்லாம் போயிருக்கும்ல அவளுக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா இருக்கு. அப்பதான் வந்து ரிலாக்ஸே ஆகுது. இப்ப இதெல்லாம் கனவாடா, என்ன பயங்கரமான கனவா இருக்கு இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து ப்ரூக் என்ன பண்ணுவானா, எனக்கு வந்து இதை பத்தி கொஞ்சம் தான் தெரியும், ஆனா அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், வா அங்க போய் நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போவா. அது என்ன மாதிரி பிளேஸ்னா, அதுவும் இந்த மாதிரி இந்த காலத்துல மாடர்ன் சூனியம் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான இடம் மாதிரி தான் இருக்கும். அங்க போனா அங்க நிறைய பார்ட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்குமா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பாப்பான். பாத்துட்டு இருக்கும் போதே 3 ஒயிட் விச்சஸ் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே வந்து ஹீரோ அப்படி தள்ளி விடுவாங்களா. ஹீரோ வந்து ப்ரூக் கிட்ட என்னது லூசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டக்குனு அந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணுவான், இவன் தான் அந்த விச் போர்டை வந்து எடுக்க சொல்லிருப்பான் திருடங்களை விட்டு, அவன் தான் இது. அவன் வந்து ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு, நீ யார் இவளுக்கு, நீங்க 2 பேருக்கும் உங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும் போது நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்படி அதை பாத்துலாமே சொல்லிட்டு அப்படியே அவன் கையை பிடிக்கும் போதே இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்களா அது தெரிய வருமா. இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகும் ஹீரோக்கு, இவன்டா பெரிய ஆளா இருப்பான் போலே அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரூக் என்ன பண்ணுவா, அவ வந்து விச் போர்டை பாத்துருப்பாள், அதனால அதை அப்படியே வரைஞ்சிட்டு இதுதான் வந்து எமிலிக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு, இதுல இதுவா இந்த விச் போர்டு உங்ககிட்ட இருக்கு, அப்போ இது சாதாரணமா உங்ககிட்ட இல்ல, இது பெரிய சக்தி வாய்ந்த விச் போர்டு, உன் பொண்டாட்டி வந்து இப்போ ஆபத்துல இருக்கா, அவளை நீ காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவானா. அதுக்கு அந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணுவானா, ஒரு பிக்சர் ஒண்ணு காட்டுவான். இந்த பிக்சர்ல இருக்க மக்கள்லாம் அவங்களே சாவடிச்சுட்டு செத்து போன மாதிரியே இருக்கும். அவங்களே குத்தி அப்படி சாவடிச்சு அவங்களே செத்து போன மாதிரி இருக்குமா. இதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா, அந்த சூனியக்காரி தான். அவ ஏதோ சூனியம் பண்ணிதான் இந்த மக்கள் அவங்களே சாவடிச்சு சாவற மாதிரி அவ வந்து பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கா பாரு, இவதான் அந்த பெரிய சூனியக்காரியே, அவ பொல்லாதவ, அவளை நம்பாத, அவளோட விச் போர்டு தான் இது, அது உங்களை பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கு, அதுல இருந்து உன் பொண்டாட்டி வந்து நீ காப்பாத்தணும். ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னா பக்கத்துல இன்னொரு ஆளை காட்டுவான். அது யாருன்னா அந்த ஊரோட தலைவர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட வழியில தான் நான் வந்திருக்கேன், அதனாலதான் எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியுது, இது ஒன்னும் நார்மலா நடந்தது இல்ல, இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அந்த மாதிரி அவன் சொல்லியிருப்பான். கேட்டுட்டு இவனும் வந்து வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி அவனோட எக்ஸ் தொல்லை பண்ணுவான்ல, அங்க வந்து ஃபியூனரல் கூட வந்து எக்ஸ் வந்து தொல்லை பண்ணுவான்ல, அவன் எனக்கு போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணா மறுபடியும். அப்புறம் என்னாச்சு, என்ன பண்ண, அவனை என்கிட்ட சொல்ல நான் பாத்துக்கிறேன் வந்து, நீ கவலைப்படாத, அது அந்த விச் போர்ட் கிட்ட நான் சொல்லிட்டேன் அவனை பாத்துக்க சொல்லி, அது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து அதை ஏன் நீ மறுபடியும் யூஸ் பண்ணேன்னு சொல்லும் போதே அவனுக்கு கிஸ் கொடுத்து அவன் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவான் அவன் கிட்ட இருந்து. இவங்க 2 பேரும் அப்படியே இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க என்ன நடக்கும்னா, அந்த எக்ஸ் இருக்கான்ல நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பானா, அந்த டைம் பூனை வந்து அவன் கண்ணு அப்படியே நோண்டி விடும். அவன் கண்ணு தெரியாம அப்படியே செவத்துல இடிச்சு கீழே அப்படியே விழுந்துருவான். விழுந்து அங்க ஷார்ப்பான கத்திலேயே அவன் குத்தி அந்த இடத்துலயே வந்து செத்தும் போயிடுவான். அப்படி இங்க என்ன நடக்கும்னா, திடீர்னு வந்து இவங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஹீரோயினோட மூஞ்சி அப்படி சூனியக்காரன் மூஞ்சி மாதிரி மாறும். அந்த ஹீரோ பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டுருவான். பயந்துருவான். இவனே கொஞ்ச நேரத்திலே வந்து டக்குன்னு எமிலி அப்படின்னு சொல்லணும்னா, எமிலி நார்மலாவா, எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுவாலாம். அப்பதான் ஹீரோக்கு ரியலைஸே ஆகும், சரி இவன் சொன்ன மாதிரி ஏதோ ஆபத்து இருக்கு இந்த போர்டாலதான் சொல்லிட்டு அவனோட இடத்துக்கே வந்து எமிலியும் வந்து ஹீரோ கூட்டிட்டு போவான். சோ அந்த இடத்துல அலெக்சாண்டர், எமிலி, ப்ரூக், ஹீரோ 4 பேருமே இருப்பாங்க. அந்த செயின் ஒன்று இருக்கும்ல, அந்த செயின் வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. அப்படியே அந்த அலெக்சாண்டர் என்ன சொல்லுவானா, நான் 10ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்து 1 கிட்ட வருவேன், அப்ப நீ உன்னோட ப்ராசஸ் அப்படியே நீ ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். 10, 9 சொல்லிட்டு இருப்பான் கவுண்ட் பண்ணிட்டு. அங்க பாஸ்ட்ல வந்து என்ன நடக்கும்னா, இந்த ஊரோட தலைவர் என்ன பண்ணுவார்னா, அவனுக்கும் இந்த சூனியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். அதனால இந்த போர்டு எடுத்து வந்து இவகிட்ட கொடுத்துட்டு இப்படி நீ யூஸ் பண்ற எனக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த சூனியக்காரி என்ன பண்ணுவா, அதே மாதிரி அந்த செயின் எடுத்து அப்படியே சுத்துவா. அப்படி சுத்த ஆரம்பிக்கும் போது இங்க 10, 9 கவுண்ட் பண்ணிட்டு 1 கிட்ட வந்துருவானா, அதே மாதிரி அங்கேயும் வந்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவா. 2 இடத்துலயுமே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒரு கத்துற மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் மேல போயிட்டு ஒரு மாதிரி
மாதிரி நடக்கும். அந்த இடத்துல டக்குன்னு மயக்கம் போட்டு 2 பேருமே விழுந்துருவாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கூடை விட்டு கூடு பாஞ்சிருப்பாங்க 2 பேருமே. பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு ஹீரோயின் போயிருப்பா, பாஸ்ட்ல இருந்து அந்த சூனியக்காரி இப்போ பிரசன்ட்டுக்கு வந்திருப்பா. ஆனா அந்த விஷயம் அலெக்சாண்டருக்கு தெரியும், நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆனது. ஹீரோக்கு வந்து அதை பத்தி எதுவுமே தெரியாது. இவளு ஏதோ நார்மல் ஆயிட்டா போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பாஸ்ட்ல இருக்கிற அந்த இவ எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல, இவளேதான் மயங்க போட்டு விழுந்துட்டா, இவளை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் அப்படி சொல்லவும் அந்த தலைவர் வந்து இல்ல இவளை நெருப்பு வச்சுதான் அழிக்கணும், இல்லன்னா இவ அழிய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாரா. இவ திடீர்னு வேற லாங்குவேஜ் பேசுவாளா. பக்கத்துல வந்து அந்த சூனியக்காரிங்களோட குரூப்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. என்ன நீ வேற லாங்குவேஜ் பேசுவது திடீர்னு அப்படின்னு சொல்லும் போது என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லுவா. அப்போதான் அந்த குரூப்ல இருக்காள் அவ சொல்வா, நல்ல வேலை வந்து தப்பிச்சிட்டா, அவளோட பிளான் அவ சக்சஸா ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்ன பிளான் போது நீ தான் இந்த நெருப்புல பட்டு சாவ போற, அவ அங்க உயிரோட இருக்க போறா இப்ப பிரசன்ட்ல, அதுதான் அவளோட பிளான், அவ சக்சஸா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அப்பதான் தண்ணியில போய் மூஞ்ச பாப்பா. சூனியக்காரி மூஞ்ச அப்படியே இருக்கும். அப்ப நம்ம மாறிட்டோம், இதெல்லாம் கனவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பா ஹீரோயினும். இங்க பிரசன்ட்ல எந்திரிச்சவ அந்த சூனியக்காரி தான் உடம்புல இருக்கா. எந்திரிச்சவன வேற லாங்குவேஜ் பேசவும் ஹீரோக்கு இது என்ன லாங்குவேஜ் இது அப்படின்னு சொல்லவும் சரி ஏதோ நீ சரியாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஹீரோவும் கூட்டிட்டு போயிருவான். நேரா வீட்டுக்கு வந்த அந்த சூனியக்காரி என்ன பண்ணுவானா, அந்த இறந்து போயிருப்பான்ல ஒரு திருடன், அவனோட உடம்புல இருந்து ரெட் கலர்ல ஒரு காளான் வந்து உருவாயிருக்கும். அந்த காளான் எடுத்துட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்க செஃப் கிட்ட கொடுத்து இது கிறிஸ்டியன் தான் கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு போவான். கண்டிப்பா அந்த காளான் வந்து விஷமுள்ள காளான் தான் இருக்கும், அதுதான் குக் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போவா. அப்படியே இவளோட பேச்சு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஹீரோ வந்து அப்படியே பாப்பான். பார்த்துட்டு சூனியக்காரி தானே, மத்தவங்க சூனியம் பண்ற மாதிரி தான் அவளும் இருப்பா, வசியம் பண்ற மாதிரி தான் இருப்பா. அந்த மாதிரியே எல்லாருக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருப்பா. அப்படியே அந்த காளானுமே சமைச்சு கொடுத்துருப்பாளா, அது எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பா ரெஸ்டாரண்ட்ல வரவங்க எல்லார்கிட்டயும். அப்படியே குடிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துலயே அந்த செஃப் இருக்காள் அவளுமே அந்த காளான் லைட்டா சாப்பிட்டுருப்பா போல. அந்த காளானை சாப்பிட்டு எல்லாரோட ரியாக்ஷனுமே வந்து லூசுத்தனமா வேற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க அடிச்சுக்கிற மாதிரி அதே மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அலெக்சாண்டரும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுமே இருப்பா. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த காளானை சாப்பிடான்னு போகும்போது அலெக்சாண்டர் என்ன பண்ணுவான், தடுத்துருவான். இதை நீ சாப்பிடாது, இது உனக்கு ஒத்துக்காதுன்ற மாதிரி அவன் சொல்லிடுவானா. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அடிச்சுக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குமா. டக்குன்னு அலெக்சாண்டர் என்ன பண்ணுவான், அந்த ஹீரோயின் எமிலியை கூட்டிட்டு போவான். அந்த ஹீரோ வெளியிருந்து பாத்துட்டு இருப்பான்ட்டு என் ஆளை எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்னு மாதிரி கத்துவான். இங்க செஃப்புமே சாப்பிட்டனால செஃப்புக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது ஹீரோ வந்து எப்படியும் அவங்க கிட்ட தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு இவன் வெளியே வருவான். வெளியே வந்து ஒரு மொட்டத்தலை என்ன பண்ணுவான், ஹீரோவை கத்தியால குத்த வரும்போது ஹீரோ எப்படியோ தப்பிச்சு அவனை திருப்பி குத்தும் போது அந்த டைம் அங்க போலீஸ் வந்து பாத்துருவாங்க. அப்ப ஹீரோ தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிப்பாங்க. ஹீரோவை பிடிக்க ஓடும் போது ஹீரோ எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துருவான். வெளியே வந்து அந்த டைம் வந்து கரெக்டா ப்ரூக் வந்துருவா. வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன் கார்ல ஏறின்னு சொல்லவும் ஹீரோவும் ஏறிடுவான். படி எப்படியோ தப்பிச்சுட்டோண்டா அப்படின்னு அவன் நினைக்கும் போதே நேரா கொண்டு வந்து அந்த அலெக்சாண்டர் வீட்லயும் வந்து விட்டு அவனை புடிச்சு கொடுத்துருவா. எதுக்கு இப்படிலாம் பண்ண ப்ரூக் அப்படின்னு சொல்லும் போது உன்னை காப்பாத்தான் தான் பண்ண அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இவளுக்குமே வந்து அந்த சூனியம் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கும், அதனாலதான் இப்படி பண்ணிருப்பா. அந்த இடத்துக்கு போனதும் அங்க எமிலியை வந்து வர அப்படியே கீழே இறங்கி வரும்போது அவன் முழு சூனியக்காரியாவே மாறிட்டா. அப்போ என்ன பண்றா, டக்குன்னு வந்து ஹீரோ கிஸ் பண்றா. கிஸ் பண்ணும்போது தான் ஹீரோ பாஸ்ல என்ன நடக்குன்ற மாதிரி தெரிய வருது. என்ன பாஸ் நடந்திருக்கும்னா, தீய மூட்டி நடுவுல ஹீரோயினை வச்சு கட்டி போட்டு அவளை வந்து சாகடிக்கிறதுக்காக எல்லாரும் பண்ணிருப்பாங்க மக்கள் எல்லாம். இங்க எப்படியாவது என்ன காப்பாத்து கிறிஸ்டியன் ஹீரோயின் வந்து கத்துற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்துருவான் ஹீரோ. வந்துட்டு இவ எமிலி இல்லைன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், கத்தியை வச்சு இவ கழுத்துல வச்சுருவான். வச்சுட்டு இவ சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அலெக்சாண்டர் என்ன பண்ணுவான், அப்படியா இவளை சாவடிக்க போறியா, சரி சாவடி பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த அலெக்சாண்டர் யாருன்னா அந்த தலைவரோட வம்ச வழியில வந்தவன் தானே. அது வந்து அந்த சூனியக்காரிக்கு தெரிய வரவும் என்னோட எதிரியே நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாவடிக்கிறதுக்காக கத்தி எடுத்துட்டு குத்தும் போது அந்த ஒயிட் விச்சஸ் இருக்காங்களா அவங்க வந்து தடுத்துருவாங்க. அந்த டைம் ஹீரோ வந்து அந்த விச் போர்டு எடுத்துட்டு போயிட்டு நெருப்புல போட்டுருவான். நெருப்புல அதை பத்தி எரிய இங்க ஹீரோயின் இருப்பாளா, அந்த சூனியக்காரியா இருப்பாளா, அதெல்லாம் எரிஞ்சு அப்படியே கூடு விட்டு கூண்டு பஞ்சிருப்பாங்களா, அது நார்மல் ஆயிடும். நார்மல் ஆயிட்டு சூனியக்காரி அங்க நெருப்புக்கு நடுவுல போயிடுவா. இங்கே ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவா. நெருப்புக்கு நடுவுல போயிட்டு அவள் வந்து சாகலியாடா, இவ்வளவு தலையை நான் வெட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த தலைவரும் வந்து உள்ள போயிட்டு அவளை சாவடிக்கலாம் போகும்போது அந்த சூனியக்காரி அந்த தலைவரை போட்டு பிடிச்சி இழுத்துருவா. இழுத்தோடனே தலைவரும் வந்து செத்து போயிருவா. அந்த சூனியக்காரி நெருப்புல பார்த்து செத்து போயிருவா. அந்த சூனியக்காரோட ஆசை என்ன, இந்த தலைவர் எப்படியாவது பழி வாங்கணும் தானே, பழி வாங்கிடுவா. அதே மாதிரி அவனும் செத்து போயிருவான். 2 பேரும் செத்து போயிருவாங்க. இங்க என்ன நடக்கும்னா, ஹீரோ வந்து எப்படியாவது ஹீரோயினை மயக்கம் போட்டு வந்திருக்காள, அதனால காப்பாத்தலாம் போகும்போது டக்குன்னு அந்த அலெக்சாண்டர்ன்றவன் ஹீரோவை போட்டு கன் எடுத்து நல்லா ஷூட் பண்ணிடுவான். ஹீரோ அந்த இடத்துல மயக்கப்பட்டு சாவடிச்சுவான். டக்குன்னு அந்த நெருப்புல இருந்த விச் போர்டை வெளியே எடுத்துருவான். வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டே இருப்பானா. அந்த டைம் ஹீரோயின் கையில கன் மாட்டோம். ஹீரோயின் என்ன பண்ணா, அந்த கன்னை வச்சு அந்த அலெக்சாண்டர் நெத்திலே ஷூட் பண்ணிடுவான். அந்த இடத்துல அவனும் மயக்கம் போட்டு வந்துருவான். எப்படியாவது ஹீரோ வந்து காப்பாத்தலாம் போவாங்க. அந்த இடத்துல ப்ரூக்குமே வந்து நல்லவள் ஆயிடுவான். ஏன்னா ஹீரோவை சாவடிப்பாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டா. அவ ஏதோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. ஆனா இங்க வேற மாதிரி ஆயிருக்கும், இவன் தான் வில்லன் ஆயிடுவான்.
வில்லன்றது அவளுக்கும் தெரியாது, நார்மலா தான் போயிருப்பான். ஆனா தெரிஞ்சதும் அவளும் வந்து சரி ஹீரோ எப்படியே காப்பாத்தலாம் தான் பாப்பான். ஆனா ஹீரோ வந்து கன் ஷூட் நடந்ததுனால அவன் அதுல இறந்து போயிருவான். 2 பேருமே அழுவாங்க ஹீரோக்காக. அப்படியே போலீஸ் எல்லாம் வரும், எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாங்க. அப்படியே இந்த அலெக்சாண்டர் அவனை வந்து ஜிப் க்ளோஸ் பண்ணும்போது அவன் கண் அப்படி திறந்த மாதிரி காட்டுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே காட்டுறாங்க. ப்ரூக் இருக்கால, அவ அந்த விச் போர்டு எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபாதர் கிட்ட குடுக்குறா. கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளவு வேலையா அதை நீங்க கொடுங்கன்னு கேட்பா. அவர் வந்து இப்போதைக்கு என்கிட்ட காசுலாம் இல்லம்மா, இந்த டைமண்ட்ஸ் வேணா வச்சுக்கோன்னு சொல்லி டைமண்ட்ஸ் கொடுப்பாரு. அந்த டைமண்ட்ஸ் எடுத்துட்டு போய் கதை திறந்தா உள்ள வந்து எமிலியும் இருப்பா. எமிலி தான் இவகிட்ட வந்து இந்த விச் போர்டை கொடுத்து விற்க சொல்லியிருப்பா போல அவங்களோட இதுக்காக. வித்தது மட்டும் இல்லாம அந்த செயினுமே அந்த ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் போவாங்களா. போகும்போது இந்த ஃபாதர் என்ன பண்ணுவாரு, அந்த செயின் வச்சு அப்படியே யூஸ் பண்ணுவாரு. யூஸ் பண்ணு பின்னாடி வந்து அந்த சூனியக்கார அப்படியே நிக்கிற மாதிரி அப்படி காட்டி இந்த படத்தையுமே முடிச்சிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.